தலைமைச் செய்தியாளர் ராஜேஷும் ஒளிப்பதிவாளர் கருப்பையாவும் சென்னையை அடுத்த வேப்பம்பட்டு ஏரியில் மணல் கடத்தப்படுவது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்றபோது மணல் மாஃபியாவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கீங்க. விவரம். வணக்கம். சென்னையை அடுத்த வேப்பம்பட்டு ஏரியில் மணல் கடத்துவது தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையா ஆகிய 2 பேரையும் அதே போல ஓட்டுநரையும் சிறைப்பிடித்து இருப்பதாக அது தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. தலைமை செய்தியாளர் ராஜேஷ் மற்றும் ஒளிப்பதிவாளர் கருப்பையா ஆகியோரை மணல் மாஃபியா சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். முக்கியமாக 1 மணி நேரத்திற்கு மேலாகவே 2 பேரையும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையானது இருக்கிறது. இந்த வேப்பம்பட்டு ஏரியில் மணல் கடத்துவதற்காக, அதாவது அந்த மணல் கடத்தக்கூடிய நிலையில் அது பற்றி பொதுமக்கள் பெரிய வாய் திறக்காமல் இருப்பதற்காக அந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1500 ரூபாய் விநியோகம் செய்வதாக தகவலாக நமக்கு கிடைத்திருந்தது. இது தொடர்பான செய்தி சேகரிக்க அங்கே சென்ற கள ஆய்வு செய்வதற்காக அங்கே சென்ற நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் போல ஒளிப்பதிவாளர் கருப்பையா இது தொடர்பான செய்தி சேகரிப்பதற்காக இன்றைய தினம் அங்கே சென்றிருக்கிறார்கள். அங்கே இதே போன்று பொதுமக்களை நிற்க வைத்து அந்த ரேஷன் கார்டினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டிலும் ரேஷன் கார்டினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 1500 ரூபாய் விநியோகம் செய்வது அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதற்கான அந்த காணொலியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான அந்த செய்தியை அவர்கள் சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த படம் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது ராஜேஷ் அதே போல கருப்பையா ஆகியோரோடு அங்கே இருந்த அந்த மணல் கடத்தல் மாஃபியா கும்பல் வாக்குவாதம் செய்ததோடு அவர்களை மிரட்டியும், அதே போல அவர்களிடம் இருந்து அந்த கேமரா, அதே போல லைவ் போன்ற அந்த உபகரணங்களை கூட பிடுங்கி வைத்துக் கொண்டும் அவர்கள் அட்டூழியம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கேமராமேன் ஒளிப்பதிவாளர் கருப்பையா, அதே போல நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ் அவர்களினுடைய அந்த தொலைபேசியும் கூட பிடுங்கி வைத்துக் கொண்டு நீண்ட நேரமாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையும் கூட இருந்திருக்கிறது. மேலும் பார்க்கப்பட்டால் நம்ம அந்த காட்சியிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. நமது செய்தியாளர் ராஜேஷ் அதே போல கருப்பையா ஆகிய 2 பேரையும் அந்த மணல் மாஃபியா கும்பல் சுற்றி வளைத்துக் கொண்டு அவர்களை அவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடிய அந்த காட்சியும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வேப்பம்பட்டு ஏரியில் மணல் கடத்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த மணல் அதிகப்படியான மணல் கடத்துவது தொடர்பாக அந்த செய்தி சேகரிக்க சென்ற நமது அந்த செய்தி குழுக்கு இத்தகைய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையானது இருக்கிறது. இந்த மணல் மாஃபியா கும்பலானது அதிகப்படியான மணல் கடத்துவது தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வெளியே வாய் திறக்காமல் இருப்பதற்காகவும், இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்காகவும், இது பற்றி வெளியே பேசாமல் இருப்பதற்காகவும் பணம் கொடுத்து, அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் 1500 ரூபாய் வீதம் பணம் கொடுத்து அவர்களை வாயடைக்க முயற்சி செய்த ஒரு நிலையில் அது தொடர்பான செய்தியை சேகரிக்க சென்ற நமது செய்தி குழுவுக்கு இத்தகைய ஒரு நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த ரேஷன் கார்டினுடைய அடிப்படையில் ஒவ்வொருத்தரும் வரிசையில் நின்று அந்த ரேஷன் கார்டை காண்பிப்பவர்களுக்கு 1500 ரூபாய் வீதம் அந்த மாஃபியா கும்பல் வழங்கி இருக்கிறது. இது தொடர்பான அந்த செய்தியை சேகரிக்க சென்ற நமது தலைமை செய்தியாளர் ராஜேஷ், அதே போல ஒளிப்பதிவாளர் கருப்பையா ஆகியோர் மட்டுமல்லாமல் அதே போல ஓட்டுநரையும் கூட சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக 3 பேரையும் கூட நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. லதா, தற்போது நமது செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை மாஃபியா கும்பலானது சிறைப்பிடித்திருக்கிற நிலையில் போலீஸ் தரப்பில் தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளதா? அது பற்றின தகவல்களையும் பதிவு பண்ணலாம். தற்பொழுது வரை இது தொடர்பான எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. நீண்ட நேரமாக 1 மணி நேரத்திற்கு மேலாகவே நமது செய்திக்குழு சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் தற்பொழுது வரை அந்த இடத்திற்கு காவல்துறையினுடைய அந்த செல்லவில்லை என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருவேளை காவல்துறை தற்பொழுது அங்கே சென்றிருந்தால் நம்மளால் அவர்களை தொடர்பு கொள்ள முடிந்திருக்கும். ஆனால் தற்பொழுது வரை நமது செய்தியாளரையோ அல்லது ஒளிப்பதிவாளரையோ தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைதான் நீடிக்கிறது. 1 மணி நேரத்திற்கு மேலாகவே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம அந்த காட்சிகளிலே நம்மளால் பார்க்க முடிகிறது. நமது செய்தியாளர் அதே போல ஒளிப்பதிவாளர் ஆகிய 2 பேரையும் அந்த மாஃபியா கும்பல்
சுற்றி வளைத்துக் கொண்டு நடுவே அவர்களை உட்கார வைத்து அவர்களோடு நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் வந்து ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பதற்றமான ஒரு சூழலில் தான் வந்து அவர்கள் 2 பேரும் அந்த சூழ்நிலையை வந்து கையாண்டு கொண்டிருப்பதையும் வந்து நம்மளால் உணர முடிகிறது. நீண்ட நேரமாக வந்து அவர்களுடைய 2 பேரினுடைய அந்த ஒளிப்பதிவு கருவி, அதே போல அந்த கேமரா உள்ளிட்ட கருவிகளை மட்டும் அவர்கள் வந்து அதே போல செல்போனையும் கூட அவர்கள் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் வந்து 2 பேருமே வந்து இருக்கிறார்கள். மாஃபியா கும்பல் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களோடு ஏற்கனவே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த கேமரா உபகரணங்கள், அதே போல செல்போனை எல்லாம் பிடுங்கி வைத்துக் கொண்டு அவர்களை மிரட்டக்கூடியது போன்ற அந்த காட்சிகளையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட நேரமாகவே வந்து தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். தற்பொழுது வரை காவல்துறையினர் வந்து இதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு நிலைதான் வந்து இருக்கிறது. நீ எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. நீ எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. நீ எடுங்க, நீங்க எடுங்க, நீங்க எடுங்க. அனாவசியமா இல்லைண்ணா, அப்ப வெயிட் பண்ணுவாங்க. நீ வந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.